So hi guys, welcome back to CDD Sports and Gaming, your one-stop destination for sports and gaming updates. So இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2021ஓட ஃபைனல் ஷோட ஒரு ப்ரிவியூ தான். இட்ஸ் கோயிங் டு பி ஆர்சிபி ஃபேசிங் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ இந்த வருஷமே வந்துட்டு கிட்டத்தட்ட 4வது முறையா வந்துட்டு ஃபேஸ் பண்ண போறாங்க ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் கிங்ஸ். இந்த மேட்சை பத்தி நம்ம வந்துட்டு ப்ரிவியூ பண்றது நம்ம கூட புதுசா ஒருத்தர் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் யாருன்னு சொல்லிட்டு நீங்களே போட்டு பாருங்க. ஸோ வணக்கம், உங்களோட பேரு என்னன்னு சொல்லுங்க மிஸ்டர். நான் தருண்பா. இந்த சிடிடியோட ஒரு 3-4 வருஷமா சப்ஸ்கிரைபரா இருக்கேன். இன்னைக்கு தான் பேசணும்னு வரணும்னு கேட்டேன், ஓகேன்ட்டாரு. இவர்தான் வந்துட்டு நம்ம டீமோட தருண். நீங்க வந்துட்டு பாத்துருவீங்க கமெண்ட் செக்ஷன்ல தருண் 10 அப்படின்னு வந்திருப்பாரு. ஸோ இன்ஃபேக்ட் நம்ம வந்துட்டு பிகேல இப்போ வந்துட்டு நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தது இவர் தான். ஸோ நான் இல்லாத டைம்ல வந்துட்டு கமெண்ட்ரி பண்ணிடுறது இவர் தான். ஸோ இவர் தான் அந்த லியோனல் தருண் நர்வால். ஸோ வாங்க தருண், ஸோ வெல்கம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம சேனல்ல ஃபேஸ் கேம்ல வந்திருக்கீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறேன் தலைவரே. சரி, ஓகே, சூப்பர். ரொம்ப பேசாம வாங்க வந்துட்டு டைரக்டா வந்துட்டு டீப் டைவ் பண்ணிடலாம் அந்த இதுல. ஓகே, நீங்க என்ன திங்க் பண்றீங்க? சோ இந்த வருஷம் ஐபிஎல் ஃபைனல்ஸ்ல ஒரு புதுசா ஒரு டீம் வந்துட்டு வின் பண்ண போறாங்க. அதாவது ஆர்சிபியும் இது வரைக்கும் கப் வின் பண்ணதில்ல, பஞ்சாப் கிங்ஸ் இது வரைக்கும் கப் வின் பண்ணதில்ல. சோ இத பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க? நியூ சாம்பியன்ஸா இருக்க போறாங்க. வாட்ஸ் யுவர் டேக் ஆன் திஸ்? இந்த சீசன் ஃபுல்லாவே நியூ சாம்பியன்ஸா தான் போறாங்க. ஃபுட்பால்ல ஆரம்பிச்சு இப்ப கிரிக்கெட்ல வந்து முடிய போகுது நியூ சாம்பியன்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஜெயிக்க ஒரு 65% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். நீங்க எடுத்தோடனே இந்த டாபிக்ல போயிட்டீங்க. நானும் கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்துட்டு கேட்கலாம். சோ எனக்குமே வந்துட்டு என்ன தோணுச்சுன்னா வந்துட்டு ஆர்சிபி தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுச்சு. பட் இந்த ரெண்டு டீமே வந்துட்டு 18 வருஷம் ஜெயிக்கல. சோ யார் வேணா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஒரு ஸ்மால் அப்பர் ஹேண்ட் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி. அதுக்கு ரீசன் என்னன்னா, இப்ப லாஸ்டா நடந்த குவாலிஃபயர் 1 மேட்ச் வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்லலாம். சோ எப்படின்னா பஞ்சாப் வந்துட்டு போட்டு புரட்டி தள்ளிட்டாங்க. சும்மா சின்ன விட்டுலாம் இல்ல, ஏகப்பட்ட அடிச்சு புரட்டி ஓட விட்டாங்க. அதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க? சோ ஆர்சிபிக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. சோ வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்? பஞ்சாப் வந்துட்டு அன்னைக்கு பேட்டிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியில்லை. அவங்க வந்துட்டு என்ன பண்ணானுங்கன்னா எல்லா பாலும் அடிக்க போய் அவுட் ஆனாங்க. ஆர்சிபி விக்கெட் எடுத்ததை விட இவனுங்க அடிக்க போய் அவுட் ஆனது அதிகம். 4 பால் இன்சைட் எட்ஜ்ல பட்டு போல்ட் ஆறானுங்க. 4 விக்கெட்டுக்கு 3 to 4 விக்கெட்ஸ் அந்த மாதிரி இன்சைட் எட்ஜ் பட்டு போல்ட் ஆறானுங்க. பேட்டிங்கே சரியில்லை இந்த மேட்ச். அதாவது போன மேட்ச் ஆடினானுங்க. அதாவது லைக் ஐ திங்க் எம்ஐ விசஸ் பிபிகேஸ் இந்த Q2ல பொறுமையா ஆடி கரெக்டா கொண்டு போய் ஜெயிக்க வச்சாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் எவனுமே ஆடல. அதான் உண்மை. லைக் அது என்ன சொல்லணும், ஒண்ணு வந்துட்டு நம்ம குவாலிஃபயர் 2 ஆடின பிச் வந்துட்டு வேற, நம்ம குவாலிஃபயர் 1 ஆடின பிச் வேற. முல்லான்பூர் ஸ்டேடியம் எப்பவுமே எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அது கொஞ்சம் பேட்ஸ்மேன் கொஞ்சம் வந்துட்டு ஒரு கஷ்டமான ஒரு பிச்சா தான் இருக்கும். ஒன்ஸ் பேட்ஸ்மேன் செட்டில் ஆயிட்டாங்கன்னா அடிக்க முடியும். பட் பஞ்சாப் என்ன திங்க் பண்ணாலும் இங்க வந்துட்டு செட்டில் ஆகல. ஆர்சிபியோட பவுலிங் வந்துட்டு பாராட்டி அவனுங்க. ஏன் அப்படின்னா ஹெசில்வுட் வந்து லாஸ்ட் 2 மேட்சஸா இல்ல அப்படின்றப்போ கொஞ்சம் வந்து லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாங்க. பட் ஹெசில்வுட் லாஸ்ட் மேட்ச், அதாவது குவாலிஃபயர் 1க்கு வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பவுலிங் கம்ப்ளீட்டா வந்துட்டு டர்ன் அரௌண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஷாட். இன்ஃபேக்ட் நம்ம வந்துட்டு பஞ்சாப் வந்துட்டு போற பேட்டிங் ஷாட்ஸ் ஆடினாங்க அப்படின்னு சொன்னாலும் ஆர்சிபிக்கு நம்ம வந்துட்டு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த வருஷம் எனக்கு ஆர்சிபி பிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு பவுலிங் யூனிட் தான். ஸோ எல்லாருமே வந்துட்டு பாராட்டுறது என்னன்னா, எல்லா வருஷமும் வந்துட்டு ஆர்சிபி பேட்டிங் சூப்பரா இருக்கணும். பட் இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் தேர் பவுலிங் ஹஸ் பீன் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்லி. ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் புவனேஸ்வர் குமார் போடுவாரு, ரெண்டாவது ஒரு ஹெசில்வுட் போடுவாரு. சோ ரெண்டு பேருமே வந்து 2 டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ். புவி என்ன பண்ணுவாருன்னா வந்து மீடியம் பேஸ்ல வந்து பால் அருமையா ஸ்விங் பண்ணுவாரு. ஹெசில்வுட் என்ன பண்ணுவாருன்னா அவரும் ஸ்விங் பண்ணுவாரு. பட் என்னன்னா அவர் வந்து கொஞ்சம் ஹார்ட் லென்த் பிக் பண்ணுவாரு. அதாவது புவி வந்து ஃபுல்லர் லென்த்ல போடுறாரு அப்படின்னா இவர் ஹெசில்வுட் வந்து அப்படியே ஷார்ட்டர் லென்த்ல போடுவாரு. ஷார்ட்ல போடும்போது என்ன ஆகும்னா லைக் ஒரு டாப் பிட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அண்ட் இது 2 டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ் ஆயிருச்சு. அண்ட் அடுத்து ஃபர்ஸ்ட் சேஞ்சில் வரக்கூடிய பவுலர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யஷ்டேல். இவரை வந்து நீங்க எந்த விதமான பவுலர் எடுக்கிறதுனே வந்து தெரியுமா? இன்ஃபேக்ட் வந்து ஒரு பிரைம் நம்மளுடைய இவர் சொல்லலாம் பாத்தீங்கன்னா, அதாவது பிரைம்ல இருந்த ஒரு டுவைன் பிராவோ இருக்கார்ல. சோ பிரைம் டுவைன் பிராவோ லிட்டில் பிட் அந்த ஒரு மிக்ஸ்டர்ல இருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். இவர் வந்துட்டு புவி மாதிரி ஒரு லிட்டில் பிட் ஸ்விங், அதாவது ரொம்ப ஸ்விங்லாம் பண்ண மாட்டாரு, லிட்டில் பிட் ட்ரை பண்ணுவாரு. ஆனா இவரோட ஸ்லோவர் பால்ஸ் வந்து நீங்க வந்து ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ 3 டிஃபரெண்ட் பவுலர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா ஆன் தி அதர் நீங்க டீமோட ஸ்பின்னர்ஸ் வந்து நீ எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், குருணால் பாண்டியா, சுயா சர்மா. சோ குருணால் பாண்டியா நீ வந்து ஸ்பின்னர்னு சொல்றதை விட அவர் வந்துட்டு ஒரு குவிக் ஆம் பவுலர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எக்ஸாக்டா சொல்ல முடியாது, ஒரு குவிக் ஆம் பவுலர். சோ அதனால டக்கு பவுலர் 4 டிஃபரெண்ட் பவுலிங் ஆப்ஷன் இருந்துச்சு. சுயா சர்மா நம்ம மட்டும் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம்னா லைக் அவர் வந்து ஒரு லெக் ஸ்பின்னர் தான் பேசிக்கிறோம். பட் என்ன பண்ணாரு அப்படின்னு குவாலிஃபயர் 1ல, சோ இது ஆக்சுவலி நான் ஏதோ ஒரு இடத்துல வந்து படிச்சேன். குவாலிஃபயர் 1ல சுயா சர்மாக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, நீ வந்துட்டு லெக் ஸ்பின் போட ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீ வந்துட்டு பால ரொம்ப ஷார்ட்டா போடுற, பேட்ஸ்மேன்ஸ் அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. சோ நீ அவ்வளவு ரொம்ப ஷார்ட்டா போட்டு ட்ரிஃப்ட் பண்ணி லெக் ஸ்பின் எடுக்கணும் அவசியம் இல்ல. ஜஸ்ட் உன்னுடைய பிளஸுக்கு போ, உன்னால வந்துட்டு ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் அட்டாக் பண்ண முடியுமா பாரு அப்படின்றாங்க. ஃபுல்லா கூகுளி போட்டிருக்கா. அதுலதான் வந்துட்டு அவன் ஈஸியா வந்துட்டு விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சது. சோ இந்த 5 பவுலர்ஸ்மே எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கேன், எந்த ஒரு இடத்துலயும் அவங்களுக்கு ஒரு சிமிலாரிட்டிஸே இருக்காது. 5 பேருமே ஒரு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் பவுலிங்ல இருப்பாங்க.
சோ எந்த ஒரு பேட்ஸ்மேன் எந்த ஒரு டீமா இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக வந்துட்டு செட்டில் ஆக முடியல அப்படின்றத நான் வந்து சொல்லி ஆவேன். அண்ட் அப்கோர்ஸ் அவங்களோட பேட்டிங் பத்தி சொல்லணும்னா வந்துட்டு முன்னாடி விராட் கோலி மட்டும் தான் ரன் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லாருமே கான்ட்ரிபியூட். பில் சார்ட் வந்தாரா சாலிடா 30 ரன் அடிச்சு கொடுத்துருவாரு. லிவிங்ஸ்டன் வரானா ஒரு 10 ரன் 15 ரன் அடிச்சு கொடுத்துருவான். ரஜத் படிடன் ஷுவரா வந்துட்டு ஒரு 40 ரன்ஸ் வந்துட்டு சாலிடா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் பினிஷிங் வரக்கூடிய இவரெல்லாம் வந்துட்டு அருமையா வந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. சோ இவர் யாரு ரொமேரியோ ஷெப்பர்லாம் வந்துட்டு சூப்பரா வந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. சோ டிம் டேவிட் சோ கிடைக்கிறவங்க எல்லாமே அவங்களோட சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஃபைனலி ஆர்சிபி ஹஸ் கிராக்ட் தி கோட் அப்படின்னு தான் சொல்லி. அதாவது நீங்க ஜெயிக்கிறதுக்கு பேட்ஸ்மேன்ஸ் வின்ஸ் யூ கேம்ஸ் பட் பவுலர்ஸ் வின்ஸ் யூ டோர்னமெண்ட் அப்படின்றத ஃபைனலா வந்து புரிஞ்சுட்டாங்க அப்படின்னு நான் திங்க் பண்றேன். சோ இதை பத்தி நீ என்ன திங்க் பண்ற தருண்? எல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்க. பட் ஆனா கிரெடிட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்தேன் ஆர்சிபி டீம்ல. தே ஆர் பெர்ஃபார்மிங் அஸ் அ டீம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. எப்பயும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் மேலதான் தனியா இருக்கும். முதல்ல ஏபிடி கெயில், விராட், அப்புறம் விராட், ஃபேஃப், மேக்ஸ்வெல். இந்த டைம் தான் மொத்த டீமும். இப்ப விராட் அடிக்கலாம் நான் அடிச்சு கொடுப்பேன்னு சொல்லி ஒரு ஜிதேஷ் சர்மா, பில் சால்ட், ஏன் இவன் சிங்கப்பூர் சித்தப்பன் டிம் டேவிட் அவர் நல்லாவே ஆடுறாரு. இந்த சீசன்ல எக்ஸ்பெக்டே பண்ண சிங்கப்பூர் சித்தப்ப இவ்வளவு நல்லா ஆடுவார்னு. தட் வாஸ் ஆர்சிபிஸ் பிளஸ் பாயிண்ட். ஆப்ஷன்ல எல்லாருமே வில் ஜாக்ஸ், ஜிதேஷ் சர்மா சொல்லி நானும் மறந்துட்டேன். இல்ல ஜிதேஷ் சர்மா வேல்யூபிள் நாக்ஸ் சார். அந்த 20 பால்ஸ் இல்ல 20 ரன்ஸ் 12 பால்ஸ் அந்த மாதிரி நாக்ஸ் தான். அவருக்கு பேட்டிங்கே கடைசி 10 பால் தான் மேக்ஸிமம் கிடைக்குது. ஏன்னா அது முன்னாடி டிம் டேவிட் இறக்கி விட்டுறாங்க. டிம் டேவிட் தான் ஃபுல் ஸ்ட்ரைக் இருக்காரு. நீங்க நிறைய மேட்ச் நோட் பண்ணி பார்த்தா அதான் எனக்கு தெரியும். மோஸ்ட் ப்ராபபிலி சோ அதான் அவங்க வந்துட்டு என்னன்னா பேட்டிங்ல வந்து நம்ம பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதாவது சிஎஸ்கே அந்த 2023 இருந்தாங்க தெரியுமா, இறங்குறியா ஒரு 10 பால் 15 பால் ஆடுறியா பிரச்சனையே கிடையாது, எவ்வளவு ரன் அடிக்க முடியும் மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற ஒரு ரோல்ல வந்துட்டு இறங்கிட்டாங்க. இது வந்துட்டு தினேஷ் கார்த்திக் ஒரு மிகப்பெரிய ரோல் வந்துட்டு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் இந்த டீம்ல வந்துட்டு ரொம்ப ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. அண்ட் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வந்துட்டு நீ இறக்கி ஆடு கபிலா, இது ஒன் டைம் நீ பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இறக்கி விட்டுருக்காரு. அண்ட் அப்கோர்ஸ் அவங்க டீமோட பவுலிங்குமே வந்துட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இவ்வளவு பேசுறோம் இந்த டீமை பத்தி. ஆன் தி அதர் ஹேண்ட் பஞ்சாப் டீமே வந்துட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. சோ சேம் அதே ஃபியர்லெஸ் தான். ஆர்சிபி என்ன மைண்ட் செட்ல இருக்காங்களோ அதே மாதிரி தான். ஸோ இன்ஃபேக்ட் ஆர்சிபியோட இன்னொரு யூனிக்கான ஒரு ஸ்டாட்டுமே ஐ மீன் இந்த வருஷம் வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆர்சிபி. அதாவது ஒண்ணுன்னா 7 out of 7 அவே வின்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து என்னன்னா ஆர்சிபியோட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பர்சனலா ஆர்சிபியோட ஹிஸ்டரியிலேயே ஒரு டோர்னமெண்ட்ல 9 டிஃபரெண்ட் மேட்ச் வினர்ஸ் அவங்களுக்கு இந்த வாட்டி தான் கிடைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இவ்வளவு பெருசா வந்துட்டு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாட்டி மொத்தம் 9 மேட்ச் ஐ மீன் 9 பீப்புள் வந்துட்டு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஓகே, நம்ம அப்படியே ஆன் தி அதர் நம்ம வந்துட்டு ஆர்சிபியில இருந்து அப்படியே பஞ்சாப் பக்கம் வருமே. ஸோ பஞ்சாப் வந்துட்டு நம்ம அவ்வளவு ஈஸியா ரைட் ஆஃப் பண்ண முடியும். ஆக்சுவலி நீங்க வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்னா ஆர்சிபிக்கு வந்துட்டு ஒரு 65% வந்துட்டு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் மீதி வந்துட்டு 35% தான் வந்துட்டு பஞ்சாபுக்குன்னு சொன்னேன். சோ பஞ்சாபே நம்ம அவ்வளவு ஈஸியா ரைட் ஆஃப் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் பஞ்சாப் கம்மி பண்றேன். தே ஹேவ் எனிதிங் ஆர் அன்கேப் பிளேயர். அந்த ஆர்சிபி கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அசில்வுட் ஒரு இன்டர்நேஷனல் பவுலர், புவனேஸ்வர் குமார் ஒரு இன்டர்நேஷனல் பவுலர். அவங்களுக்கு சுயா சர்மா அண்ட் எஸ்டேயால் மட்டும்தான் அந்த இன்டர்நேஷனல் கேடட்ல வரமாட்டாங்க. மத்த எல்லாருமே இன்டர்நேஷனல் ஆடி இருக்காங்க. ஜிதேஷ் சர்மா கரண்ட் T20க்கு பினிஷர் ஆடிட்டு இருக்காரு. ரஜத் படிதர் T20 கேண்டிடேட். அதுவே ஆன் தி அதர் ஹேண்ட் பஞ்சாப் கிங்ஸ் போனா பிரப்சிம்ரன், பிரியான் சரியா இன்னும் இந்தியாவுக்கு டெபியூட் பண்ணல. தே ஆர் அன்கேப்டு. நம்பர் 3 ஜாஷ் இங்கிலீஷ், ஆஸ்திரேலியன் விக்கெட் கீப்பர். ஃபாரினர்ஸ் விட்டுங்க. ஸ்ரேயஸ் ஐயர் சான்ஸ் கிடைக்கல, பட் ஹி இஸ் ப்ரூவிங் இஸ் வொர்த். நம்பர் 5 ஷஷாங்க் சிங் இன்னும் வரல. நேஹல் வதேரா இன்னும் சான்ஸ் கிடைக்கல. எல்லாரும் அந்த மாதிரி கேடட்ல தான் இருக்காங்க. பினிஷிங்ல வைசாக் விஜயகுமார், ஹர்ப்ரீத் ஆர் அன்கேப்டு பிளேயர் ஃபார் பிபிகேஎஸ். சோ லைக் அதுதான் லைக் இப்போ நீ சொன்னது வந்து கரெக்ட் தான். சோ ஆர்சிபில வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர்ஸ் இருக்காங்க. ஆனா இதுல நம்மளுடைய பஞ்சாப்ல வந்துட்டு ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. சோ அதுதான் நமக்கு வந்துட்டு ஆக்சுவலி அந்த குவாலிஃபயர் ஒன்லயே நம்ம வந்துட்டு பார்த்தது. சோ எப்படின்னா ஆர்சிபி கொஞ்சம் வந்துட்டு பார்த்து பொறுமையா அடிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓவர் விராட் கோலிக்கு மாட்டிச்சுனோடனே அதுக்கப்புறம் வந்துட்டு அடிச்சு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது பஞ்சாப்ல வந்துட்டு கொஞ்சம் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வெளியே வந்துருச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா பிரியான் ஷாரி அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, பிரப்சிமரன் அன்எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொன்னாலும் சோ இளம் கன்று பயம் மரியாதை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதை வச்சுதான் இந்த வருஷம் வந்துட்டு டாப்ல வந்துருக்காங்க. சோ இன்ஃபேக்ட் 6 அன்கேப்டு பிளேயர்ஸ் யூஸ் பண்ணாலும் அந்த அன்கேப்டு பிளேயர்ஸ்க்கு என்ன அப்படின்னா தில்லுக்கு துட்டு ஷாட் மச்சான், நான் இறங்கிய பால் மாட்டுச்சுன்னா நான் வந்துட்டு சிக்ஸர் அடிப்பேன் அவ்வளவுதான். சோ அடிக்க முடியல அவுட் ஆயிட்டு போயிடுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்களே தவிர்த்து சோ அதுதான் வந்துட்டு இப்போ இருக்க கரண்டா இருக்கக்கூடிய ஒரு T20க்கு வந்துட்டு தேவைப்பட்டது. அதை வச்சுதான் வந்துட்டு ஸ்ரேயாஸ் ஐயருமே இவ்வளவு தூரம் லீட் பண்றாரு. அதாவது ஸ்ரேயாஸ் ஐயர் சொல்றதுதான் சோ டோன்ட் கோ ஃபார் யுவர் பர்சனல் மைட்ஸ். இன்ஃபேக்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்ரேயாஸ் ஐயர் 94 or 98 சம்திங் ரன்ஸ் அடிச்சிருந்திருப்பாரு. சோ அந்த டைம்லயே வந்து இவர் நம்மளுடைய யாரு ஷஷாங்க் சிங் லாஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக்ல நிக்கும்போது எனக்குலாம் நீ ஸ்ட்ரைக் தர வேணாம், சோ நீ இறங்கி ஆடு கபிலா, அதனால வந்துட்டு பாத்துக்கலாம் இருக்கும்போது வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொன்னார். சோ தட் ஷோஸ் லைக் இட்ஸ் நாட் an inexperience. அகமதாபாத்ல தான் அகைன்ஸ்ட் ஜிடி ஃபர்ஸ்ட் மேட்ச் அகமதாபாத் இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீமா இருந்தாலும்
பரவாயில்ல நம்ம வந்துட்டு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் இது பண்றாரு பத்தி. அதுவும் இல்லாம ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து நம்பர் 3ல பிளே பண்ணிட்டு இருந்தாரு ஒரு டைம்ல. பட் இப்ப கரெக்டா என்ன பண்றாரா, நம்பர் 3 இல்ல பரவாயில்ல ஜோஷ் இங்கிலீஷ் நம்பர் 3ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றான், அவன் மேல போடு நான் கீழே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினா. அண்ட் பஞ்சாபோட ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பிரியான் ஷாரியா அதுக்கப்புறம் வந்துட்டு நேகல் வதேரோட நாக் தான். பஞ்சாப் கூட சாரி மும்பை கூட அடிச்சா பாரு நேகல் வதேரா. லைக் என்னடா நேகல் வதேராக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ மும்பை இந்த மாதிரி தான் பிளான்ல இருப்பாங்க, நம்ம 2 வருஷம் மும்பைல இருந்திருக்கோம், நம்ம அவங்களோட பிளான் என்னன்றது தெரியும்னு சொல்லிட்டு ஆனதுலாம் ஒரு நல்லதுதான். பட் ஆர்சிபின்னு வரும்போது மேபி யுஸ்வேந்திர சகல் கொஞ்சம் ஸ்டெப் இன் பண்ண வேண்டியிருக்கும் நான் திங்க் பண்றேன். நீ என்ன திங்க் பண்ற? எனக்கு வந்துட்டு ஆர்சிபியோட ஆகும்போது ஒன் மெயின் டேக், ஐ வாண்ட் ஹர்ப்ரீத் பிரார். எனக்கு ஹர்ப்ரீத் பிரார் எப்படியாச்சும் டீமுக்குள்ள கொண்டு வரணும். எய்தர் வைசாக் விஜயகுமார் டிராப் பண்றாங்களோ இல்ல வந்துட்டு வேற யாராச்சும் டிராப் பண்றாங்களோ, ஹர்ப்ரீத் பிரார் உள்ள வந்தாதான் அவங்க ஆர்சிபியை வந்துட்டு இது பண்ண முடியும். ஏன்னா இந்த சின்னசுவாமிலேயே ஹர்ப்ரீத் பிரார் போட்டு ஒரு 3 விக்கெட் என்னமோ எடுப்பான் சின்னசுவாமியில. கரெக்ட். அந்த மாதிரி பிளேயர் அவன். அதுவும் இல்லாம ஆர்சிபி அகேன்ஸ்டா ஹர்ப்ரீத் பிரார் பெட்டர் ஸ்டாட்ஸ் வச்சிருக்கான். எனக்கு ஹர்ப்ரீத் பிரார் அண்ட் யுஸ்வேந்தர் சஹல் 2 ஸ்பின்னர்ஸ் கொண்டு வரணும். ஒரு ஸ்பின்னரோட போனா ஆர்சிபில அடிச்சு தூக்கிடுவான். அவன் யுஸ்வேந்தர் சஹலை மட்டும், யுஸ்வேந்தர் சஹல் எப்படி இருந்தாலும் 4 ஓவர் 40 ரன் ஷூரிட்டி. ஹர்ப்ரீத் பிரார் போட்டு ஒரு 2 விக்கெட் எடுக்க முடியும். மெயின் ஆஃப் விராட் கோலி அந்த ஃபில் சால்ட்லாம் எடுக்கலாம் ஹர்ப்ரீத் பிரார் போட்டாதான். அண்ட் கைல் ஜேமிசன் பவர் பிளேல போட்டே ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க, கைல் ஜேமிசன், ஹர்ஷ்தீப் சிங், அஸ்மத்துல்லா உமர்சாய். அதுவும் இல்லாம மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒரு 4th ஃபாஸ்ட் பவுலர் ஆப்ஷன் இருக்கு. அதுவும் இல்லாம வைசாக் விஜயகுமார் எடுப்பேன். நான் வைசாக் விஜயகுமார் டிராப் பண்ணிட்டு ஹர்ப்ரீத் பிரார் எடுப்பேன். நீ சொல்றது கரெக்ட் தான். நானும் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு லாஸ்ட் இயர் இருக்கும் போதெல்லாம் வந்து நானும் அதான் திங்க் பண்ணேன். மேபி ஏன் நம்ம ஆர்சிபி டீம் வந்து ஆர்சிபி ஆயிடுச்சா ஏன் பஞ்சாப் வந்துட்டு ஹர்ப்ரீத் பிரார் யூஸ் பண்ணக்கூடாது, செம்ம மேட்ச்னா ஐ திங்க் ஒரு ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல ஏதோ 3 விக்கெட் மாத்தி எடுத்து டக்குன்னு வந்துட்டு அல்டிமேட்டா வந்துட்டு மேட்சை திருப்பி விட்டான்னு நினைக்கிறேன் ஹர்ப்ரீத் பிரார். பட் அந்த மேட்ச்க்கு அப்புறம் பெரிய லெவலில் இம்ப்ரூவைஸ் பண்ண மாதிரி எனக்கு வந்துட்டு தோணல. ஸோ மைட் பி அது ஒரு ட்ரிக்கி கால் தான் நீங்க வந்துட்டு ஹர்ப்ரீத் பிரார் போறது. ஏன்னா ஆல்ரெடி பஞ்சாப் வந்துட்டு பிளே பண்ணிட்டு இருக்க பிளேஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒய் யூ வாண்ட் ஹர்ப்ரீத் பிரார் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இன்னொன்னு அதுவும் இல்லாம தெரியும் வைசாக் விஜயகுமார் அவன் போட போற லென்ஸ் எல்லாமே ஆர்சிபிக்கு தெரியும். ஏன்னா போன சீசன் வைசாக் விஜயகுமார் அங்கதான் ஆடி இருக்கான். இது நேஹல் வதேராக்கு எப்படி செய்யணுமோ அதே மாதிரிதான். அதனால நான் ஹர்ப்ரீத் பிரார் கொண்டு வருவேன். ஓகே, தட் மைட் பீ an option. உங்களுக்கு மீடியம் பேஸ் ஆப்ஷன்ல மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 2 ஓவர் 25 ரன்ஸ் கொடுப்பான். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒரு விக்கெட் போன மேட்ச் மாதிரி எடுப்பான். எக்ஸ்ட்ரா மீடியம் பேஸ் வேணும்னா. ஓகே, பட் இருந்தாலும் என்னுடைய ஒரு கால் என்ன வரும்னா, ஐ ஒன்ட் பிளே ஹர்ப்ரீத் பிரார் இன் தட் பொசிஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து மேட்ச் நீ பாத்தீங்கன்னா லைக் பெரிய அளவுல வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணல. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டியூ ஃபேக்டர் அதிகமா வரும் அப்படின்றதுனால அவங்க வந்துட்டு பெரிய அளவுல யூஸ் பண்ணல. ஸோ ஐ டோன்ட் திங்க் தே மைட் கோ ஃபார் ஹர்ப்ரீத் பிரார். ஸ்டில் தே மைட் ட்ரஸ்ட் வைசாக் விஜயகுமார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஆர்சிபியோட ஒரு பிளேயிங் லெவன் போட்ட ஒரு நிமிஷம் நம்ம இந்த பஞ்சாபோட பிளேயிங் லெவன் வந்துட்டு எடுத்து பார்ப்போம். நேற்று அதாவது லாஸ்ட் மும்பை மேட்ச்ல பஞ்சாபோட பிளேயிங் லெவன் என்ன இருந்துச்சு. பட் ஐ திங்க் தே மைட் நாட் சேஞ்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். லைக் பிரியான் ஷாரி பண்ண மாட்டாங்க. பட் ஹர்ப்ரீத் பிரார் இருந்தா அவங்களுக்கு வின்னிங் சான்ஸ் 45-55 கொடுப்பேன், 40-60 கொடுப்பேன் ஹர்ப்ரீத் பிரார் பிளே பண்ணா. ஏன்னா நீங்க வந்துட்டு எப்படி இருந்தாலும் அஸ்மத்துல்லா உமர்சாய் 2 ஓவர் பவர் பிளேல போடுவான், கைல் ஜேமிசன் 2 ஓவர் போடுவான், ஹர்ஷ்தீப் சிங் 1 கொடுத்துட்டு ஹர்ப்ரீத் பிரார் நான் 1 கொடுப்பேன். ஹர்ஷ்தீப் சிங் இன்னொரு ஓவர் மிடில் ஓவர்ல நான் வச்சுப்பேன். மீதி 2 டெட்ல போட வைப்பேன். அஸ்மத்துல்லா 1 டெட்டு, கைல் ஜேமிசன் 1 டெட்டு. 4 ஓவர் அங்கேயே வந்துட்டு முடிஞ்சது. யுஸ்வேந்தர் சஹல் ஹர்ப்ரீத் பிரார் ஃபுல்லா மிடில் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணுவேன். அப்பப்ப வந்துட்டு உமர்சாய்க்கு 1 ஓவர், கைல் ஜேமிசனுக்கு 1 ஓவர், ஹர்ஷ்தீப் சிங் 1 ஓவர், 3 ஓவர் ஸ்பேஸ் பிளஸ் இது முடிஞ்சாலும் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ லைக் நான் இப்பதான் பிளேயிங் லெவனை வந்து பார்த்தேன். பட் எனக்கு இதுல ஒரு டவுட் சடனா ஒரு தோணுச்சு. லைக் நம்ம ஹர்ப்ரீத் பிரார்னு பேசுறோம், மேபி ஒய் நாட் ட்ரை பிரவீன் துபே. லைக் லாஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி கூட வந்து டெபியூட் பண்ணாருன்னு நினைக்கிறேன், நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. தே மைட் டெம்ப்டட் டு யூஸ் ஹிம். என்ன நினைக்கிறேன்? இவங்க ஃபைனல்ஸ்ல அவ்வளவு சீக்கிரமா சேஞ்ச் பண்ணுவாங்க. எய்தர் வைசாக் ஆர் ஹர்ப்ரீத் பிரார் தான் மேக்ஸிமம், வேற எந்த சேஞ்சுமே வராது. ஓகே, சேம் திங். அது கண்டிப்பா வந்துட்டு ஒத்துக்கூடியதான். ஸோ என்னுடைய 11 ஃபார் பஞ்சாப் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தா, பிரியான் ஷாரியா, பிரப் சிம்ரன், அடுத்து 1 டவுன்ல ஜோஷ் இங்கிலீஷ், நம்பர் 4 ஸ்ரேயாஸ் ஐயர், 5ல நெஹல் வதேரா, 6ல சஷாங்க் சிங் அண்ட் 7ல வந்துட்டு மார்க்கஸ் ஸ்டோனிஸ்ல அது வந்துட்டு மாத்தி இறக்கிக்கலாம். அண்ட் 8ல வந்துட்டு என்ன இருக்குன்னா யுஸ்வேந்தர் சஹல், 9ல கைல் ஜேமிசன், 10 ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் 11ல வந்துட்டு வைசாக் விஜயகுமாரா இருக்கும். ஸோ அந்த அஸ்மத்துல்லா உமர்சாய் அப்படின்ற ஒரு ரோல் இருக்கு பாத்தியா, அந்த ரோல் மட்டும் நான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு கால் எடுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு தான் எடுப்பேன். ஏன்னா ஆல்ரெடி உமர்சாய் எடுத்தீங்களா? இல்ல உமர்சாய் மட்டும் நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிருக்கேன். ஸோ உமர்சாய் 3 விக்கெட் எடுத்தான். உமர்சாய் போன மேட்ச் 3 விக்கெட் எடுத்தான். அதான் சொல்றேன். ஸோ உமர்சாய் எப்படின்னா
உனக்கு ஒரு நம்பர் 7ல ஒரு பேட்ஸ்மேனா வரான், ஓகே, பட் அவன் வந்துட்டு வேரியேஷன்ஸ் காட்டி விக்கெட்ஸ் எடுத்தான் லாஸ்ட் மேட்ச். சப்போஸ் லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு மழை பெஞ்சதுனால உனக்கு வந்துட்டு பிச் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிருச்சு, ஸ்லோவர் பால்ஸ் அடிக்க முடியாம இருந்துச்சு. சப்போஸ் ஃபைனல்ஸ் அன்னைக்கு மழை வராம நல்ல ஒரு ட்ரூ பிச்சா இருந்துச்சு அப்படின்ற கேஸ்ல ஒரு 50-50 கால் வச்சுக்கலாம். நீங்க ஒமர் ஜசாய் அதுக்கப்புறம் இவர் ஜாவேர் பாட்லர் ரெண்டு பேருமே ஒரு எப்படி சொல்றது ரிசர்வ்ஸ்ல சப்ஸ்டியூட்ல வச்சு இம்பாக்ட் பிளேயரா வச்சுட்டு, சப்போஸ் பேட்டிங்க்கு தேவைப்படுது அப்படின்ற கேஸ்ல நீ வந்துட்டு ஒமர் ஜசாய் உள்ள இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்து செகண்ட் இன்னிங்ஸ்க்கு பவுலிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பேட்டிங் வந்துட்டு ஆள் தேவைப்படல, பால் வந்துட்டு பிச்சு வந்துட்டு நல்லா செம்மையா ஸ்விங் ஆகுது, பாட்லெட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் போட்டா ஃபாஸ்டா போட்டு விக்கெட் எடுக்க முடியாது, ஹெசிலோட் வந்துட்டு நல்லா விக்கெட் எடுத்தா அந்த மாதிரி கேஸ் இருக்குன்னா நீ வந்துட்டு ஜாவியர் பாட்லெட் வந்துட்டு உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல. ஸோ லைக் பேஸ்ட் ஆன் த பிச் கண்டிஷன்ஸ் அவர் வந்துட்டு இம்பாக்ட்ல இருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் திங்க் பண்ணேன். நீ என்ன திங்க் பண்ற? நான் வந்துட்டு எந்த சேஞ்சும் பண்ண மாட்டேன். எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பண்ண போற ஒரே ஒரு சேஞ்ச், வைசாக் விஜயகுமாரை சப் பண்ணிட்டு ஹர்ப்ரீத் பேர் எடுத்துருவேன். ஹர்ப்ரீத் பேர் வந்தா பிரியான்சாரியா, பிரப்சிம்ரன் சிங் ஓப்பனிங், ஜாஷ் இங்கிலீஷ் நம்பர் 3, ஸ்ரேயஸ் நம்பர் 4, வதேரா நம்பர் 5, 6-7 ஸ்டாயினஸ், சசாங்க் சிங், 8ல ஒமர் ஜாய், 9ல ஹர்ப்ரீத் பேர், நம்பர் 10 வரைக்கும் எனக்கு பேட்டிங் ஆர்டர் டெப்த் பண்ணுவேன். எவன் வந்தாலும் அதாவது ஹர்ப்ரீத், கைல் ஜேமிசன் வரைக்கும் எனக்கு வந்துட்டு ரன் அடிக்கிற ஆளுங்க இருக்காங்க. 11ல அஷ்தீப் சிங் வச்சுட்டு இம்பாக்ட் பிளேயர்ல நான் வந்துட்டு இவனை கொண்டு வருவேன், யாரும் யுஸ்வேந்திர சஹல். அண்ட் ஒன் மோர் திங், இவன் ஒமர் ஜாய் வந்துட்டு ஒரு மேட்ச் நம்பர் 4லயே நம்பர் 5லயே இறங்கி 40 ரன்ஸ் நம்ம அடிப்பான் இந்த ஐபிஎல்ல, 35 40 சம்திங். அண்ட் ஒமர் ஜாய் பிளேட் ஃபார் ஜிடி இன் ஐபிஎல் 2024. அந்த கண்டிஷன்ஸ் அவனுக்கு தெரியும், அதனாலதான் போன மேட்ச் விக்கெட் எடுத்தான் அத்தனை விக்கெட்டும். ஞாபகம் ஆக்சுவலி நேற்று மேட்ச் வந்துட்டு மும்பை கூட மெயின் ரீசன் என்னன்னா எல்லாருமே வந்துட்டு யாருமே எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுக்கவே இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவா போட்டாங்க மும்பை வந்துட்டு அவ்வளோக்கு அவ்வளோ திணறாங்க. லைக் மும்பை வாஸ் வெயிட்டிங் ஃபார் எக்ஸ்ட்ரா பேஸ். நீ போடு கபிலா, நீ எவ்வளவு ஃபாஸ்டா வேணா போட அடிக்கிறேன் ரெடியா இருந்தாங்க, பட் பால் செம ஸ்லோ டவுன் பண்ணாங்க. ஒமர் ஜாய் 132-135 ஸ்விங்கிங் பவுலர், அவன் போட்டாதான் கரெக்டா இருக்கும். ஒமர் ஜாய் மேக்ஸிமம் இதே லெவன் தான் போவாங்க. ஏதாவது சேஞ்ச் பண்ணா வைசாக் விஜயகுமார் கிட்ட ஹர்ப்ரீத் பேர் கொண்டு வருவேன், அவ்வளவுதான். லைக் ஃபார் மீ ஆல்சோ சேம் திங், அதாவது சேம் 11 தான். ஒரே ஒரு மாற்றம் என்ன இருக்குன்னா பிளேயிங் கண்டிஷன்ஸை பொறுத்து ஒமர் ஜசாய் பிளே பண்ணலாமா இல்ல ஜாவியர் பாட்லெட் பிளே பண்ணலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் தான் இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். ஓகே, நம்ம வந்து ஆர்சிபி பக்கம் வரும். ஆர்சிபி வந்துட்டு ஒரு வாரம் கேப்ல ஃப்ரீயா ஜாலியா ஜம்முன்னு வந்துட்டு ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு வராங்க. சோ இவங்க டீம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீ திங்க் பண்றியா? இது லிவிங்ஸ்டன் போயிட்டு டிம் டேவிட் ஃபிட்னா டிம் டேவிட் வருவான், இல்லனா லிவிங்ஸ்டன் தான் ஆட வைப்பாங்க. சோ சிங்கப்பூர் சித்தப்பா ஃபிட்டா இருந்தா சிங்கப்பூர் சித்தப்பா வருவாரு அப்படின்ற. அதேதான். சேம் திங் லைக் ஆர்சிபி டீம்ல வந்துட்டு பெருசா எதுவும் பட்டி டிங்கரிங் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சப்போஸ் ஏதோ பட்டி டிங்கரிங் பார்க்கணும் அப்படின்னா மேபி தே கேன் ட்ரை டிம் செய்ஃபர்ட் அட் இன்ஸ்டெட் ஆஃப் லியாம் லிவிங்ஸ்டன். லிவிங்ஸ்டன் பெரிய அளவுல வந்துட்டு ஃபார்ம்ல இல்ல இந்த சீசன், அப்படி திங்க் பண்ணாங்கன்னா சித்தப்பு இன்ஜூரினா லிவிங்ஸ்டன் தூக்கிட்டு சைஃபர்ட் நம்பர் 3ல இறக்கலாம். எஸ், தட் மைட் பி an option, but let's hope நம்பர் 3 அப்படினு பார்க்கலாம். ஓகே, who do you win your prediction? அதேதான் நானும் கேக்குறேன். வாட்ஸ் யுவர் கால்? ஸ்டார்டிங்ல 65 ஆர்சிபி அண்ட் இவன் சொல்லிட்டு 35 ன்னு ஹர்ப்ரீத் பேர் ப்ளே பண்ணா 60-40 or 55-45 ஆர்சிபி. ஹர்ப்ரீத் பேர் ப்ளே பண்ணா கன்ஃபார்ம் ஷூர் ஷாட் ஆர்சிபி. ஐயோ, நானும் பக்கத்துல ஏதாவது கப்பு இருக்குமான்னு தேடி பாக்குறேன், ஒரு கப்பும் கிடையாது, சிக்க மாட்டேது. சோ மை நான் எப்படி சொல்றது, என்னுடைய ஒரு கால் என்ன வரும்னா லெட்ஸ் ஆர்சிபி வின் ஃபார் விகே 18 அப்படின்றது தோணுது. மைட் பி a last season for விராட் கோலி. விராட் கோலி என்ன டிசிஷன் எடுப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. விராட் கோலி ரிட்டையர் ஆக மாட்டாரு, ஐபிஎல் இருந்து ரிட்டையர் ஆக மாட்டாரு. மைட் பி ஓகே. சோ ஏன்னா ஆல்ரெடி T20ல வந்து ரிட்டையர் ஆயிட்டாருன்னா லைக் நம்ம ஒரு இந்த டோனியோட டிசிஷன் வரைக்கும் வந்து பாத்துன்னு வச்சுக்கேன். டோனியோட டிசிஷன்ல எல்லாருமே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா மோஸ்ட்லி எல்லா லெஜெண்டரி பிளேயர்ஸ் எப்படி பிளே பண்ணிருப்பாங்கன்னா ஷார்ட்டர் ஃபார்மேட்டை விட்டுட்டு அப்படியே லாங்கர் ஃபார்மேட் பிளே பண்ணுவாங்க. T20 ரிட்டையர் ஆவாங்க, ஓடி ரிட்டையர் ஆவாங்க, அதுக்கப்புறம் லாஸ்டா டெஸ்ட் ரிட்டையர் ஆயிருப்பாங்க. பட் டோனி தான் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ரிட்டையர் ஆவாரு, அடுத்து ஓடில ரிட்டையர் ஆவாரு, அடுத்து ஓடி T20 ஒட்டுக்க ரிட்டையர் ஆவாரு. டெஸ்ட் T20 அதுக்கப்புறம் ஓடி தான் நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி ரிட்டையர் ஆவறா. ஓடி T20 ஒட்டுக்க தான் அனௌன்ஸ்மென்ட் வரும். T20 ப்ளே பண்ணல, பட் அனௌன்ஸ்மென்ட் ஒண்ணா வரும். எஸ் கரெக்ட். சோ ஆனா ரிட்டையர்மென்ட் வந்து கொஞ்சம் T20 ஆடி ஒரு 2018 தான் ஆடி இருப்பாரு நினைக்கிறேன் லாஸ்டா. சோ கரெக்ட்டா வந்து எக்ஸாக்ட் ஞாபகம் இல்ல. 18 19 ஸ்டார்டிங்ல ஆடி இருப்பாரு. சோ அதுல இருந்து ஆரம்பிச்சது. சோ மேபி விராட் கோலி T20 வேர்ல்ட் கப்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. சோ அடுத்து டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ஓடிஐ இஸ் தி லாஸ்ட் திங். சோ அதனால வந்து திங்க் பண்ணாருன்னா மேபி இதுல இருந்து ரிட்டையர் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் ரிட்டையர் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் நம்புறேன். சோ ஆக மாட்டாங்க. பாப்போம், லெட்ஸ் வெயிட் அண்ட் see என்ன நடக்க போகுது. சோ மை கால் இஸ் ஆல்சோ ஆர்சிபி டு வின். சோ ஈசாலா கப் நம்து அப்படின்ற மாதிரி தான் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் கன்ஃபார்மா ஈசாலா அடிப்பாங்கன்னு சொல்ல,
பட் சான்சஸ் ஃபார் பிபிகேஸ் ஆல்சோ தேர். ஏன்னா அவங்க இது வரைக்கும் ஒரு ஸ்டாட் சொல்லிடுறேன், ஆர்சிபி நெவர் வான் அட் அகமதாபாத் இன் பிளே ஆஃப்ஸ். மெயின் ஸ்டாட்டே அதான். இது வரைக்கும் ஆர்சிபி ஆடின 3 மேட்ச் ஆடி இருக்காங்க. ஆர்ஆரோட 2, அப்புறம் வேற யாரோட ஆடினானுங்க 3 மேட்ச் அடிபட்டு வந்திருக்காங்க ஆர்சிபி அகமதாபாத்ல. அதனால ஆர்சிபிக்கு கொஞ்சம் இந்த கண்டிஷன்ஸ் ஃபேவர் ஆகல, அவ்வளவுதான். they can win, but conditions ஃபேவர் ஆனதுக்கு ஒரு ரீசன் தான் 60 and 45 கொடுக்கறதுக்கு, 60-40 55-45 கொடுக்கறதுக்கு ரீசன். அண்ட் நீ சொல்ல அந்த ஸ்டாட்டுக்கு நான் வந்துட்டு ஒரு ரிப்ளை கொடுத்துறேன். அதாவது என்னன்னா, ஆர்சிபி இந்த வருஷம் நம்ம என்னென்னலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோமோ, நீங்க இங்க ஜெயிச்சது இல்ல, அங்க ஜெயிச்சது இல்ல, இந்த ரெக்கார்ட் நீங்க பண்ணது இல்ல அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே விட்டு உடச்சுக்கிட்டு இருக்காங்க. லிட்டரலி எப்படின்னா, அந்த ஸ்டாட்ஸை உடைக்கிறதுலாம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆர்சிபி பிளே பண்ணி அடி சோ நாளைக்கு பார்க்கலாம். And in fact வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து குவாலிஃபயர் 1 லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் முக்கியமா ஒரு ஸ்டேட்மென்ட் ஒன்னு விட்டாரு, we have lost the battle not the war அப்படின்னு. சோ ஐயா we have lost the war தானே இல்லையா? தப்பா சொல்றேன். we have lost the battle. அதாவது வார்னா என்னன்னா நிறைய பேட்டில் மொத்தமா நடக்குது, பேட்டில்ல நீங்க ஒரு நாள் குட்டி குட்டியா நடக்குது. சோ we have lost the battle and not the war அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. சோ பாப்போம். அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சிட்டு செகண்ட் மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பஞ்சாப் வின் பண்ணாங்க, செகண்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி வின் பண்ணாங்க. விராட் போயிட்டு அப்படி செலிப்ரேஷன்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு ஒன் மோர் மழை பெஞ்சு அன்னைக்கு பிபிகேஸ் வின் பண்ணாங்க. அகமதாபாத்ல வெதர் ஃபார்காஸ்ட் ரெயின்ல தான் இருக்கு. சோ சொல்லணும்னு வரல, பட் எனிதிங் கேன் ஹேப்பன். மழை பெஞ்சா பிபிகேஸ் அவர் ஃபேவர். டாஸ் வில் பி a crucial. if ஆர்சிபி win the toss னா அவன் கண்டிப்பா பவுலிங்கா எடுக்க போறான். பிபிகேஸ் பேட்டிங் எடுத்து 150 ஆல் அவுட் பண்ணணும் தான் பிளான் பண்ணுவான். பிபிகேஸ் அந்த மாதிரி பேட்டிங் கிடைச்சா 230-240 போஸ்ட் பண்ணும் to win. Yes, exactly. So லிட்டரலா சொல்லணும்னா ரெண்டு டீமுமே வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங் இன் தேர் சேசிங் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல எந்த டீம் சேஸ் பண்ண நல்லா வந்துட்டு பண்ண போறாங்களோ அந்த டீம் தான் வந்துட்டு வின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சாரி மாத்தி சொல்றேன், ஃபர்ஸ்ட் பேட்டிங் எவன் நல்லா ஆடுறானோ அவன் வின் பண்ணுவான். கரெக்ட்டா. எஸ், சேசிங் வந்துட்டு ரெண்டு டீமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. எந்த டீம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்துட்டு ரொம்ப அருமையா வந்துட்டு ப்ளே பண்ணி ஹை ஸ்கோர் அடிக்கிறாங்களோ அதுதான் வந்துட்டு இதுவா இருக்கும். என்னதான் சேசிங்ல எந்த டீம் பெஸ்டா இருந்தாலும் பட் ஃபைனல்ஸ் அப்படின்னு வரும்போது அது ஒரு சின்ன ஒரு பிரஷர் எடுக்கதான் செய்யும். சோ மோஸ்ட் ஆஃப் டாஸ் ஜெயிக்கிற டீம் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுப்பாங்க நான் திங்க் பண்றேன். வாட் டு யூ திங்க் ஆஃப் இட்? இல்ல, டாஸ் எடுத்து சேசிங் எடுப்பாங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்னு ரெயின் ஃபார்காஸ்ட், டிஎல்எஸ் ஸ்கோர் இது வந்துச்சுன்னா அதை பொறுத்தல. லைக் எப்படி 2023 சிஎஸ்கே ஆடினாங்களோ, இந்த டிஎல்எஸ் ஸ்கோர் வந்து 15 overs of 175 அடிச்சு போனாங்களோ, ஃபர்ஸ்ட் நான் சேசிங் தான் எடுப்பேன் எப்படி இருந்தாலும். ஏன்னா எப்படி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பிச்சு திரும்பவும் தெரியாது, எப்படி வேணா மாறலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. தென் சேசிங் போனா எனக்கு வந்துட்டு அந்த டார்கெட் தெரியும், டிஎல்எஸ்க்கு எவ்வளவு அடிக்கணும்னு எனக்கு தெரியும், அதை வச்சு நான் அடிச்சுட்டு வருவேன். அதான் ரெண்டு மெயின் விஷயம். ஐ வில் ப்ரிஃபர் சேசிங். ஓகே, பட் ஐ வுட் சே லைக் பெஸ்ட் திங் இஸ் டு வின் தி டாஸ், பேட் ஃபர்ஸ்ட், போஸ்ட் ஹை ஸ்கோர், டிஃபெண்ட் ஹை ஸ்கோர். நீ மாதிரி பேசுற, நான் அனிருத்தா ஸ்ரீகாந்த் மாதிரி பேசிட்டு இருக்கேன். நீ பேட்டிங் எடுங்கற, நான் சேசிங் எடுங்கறேன். கரெக்ட் தான். ஏன்னா இது வரைக்கும் நீ இந்த 18 வருஷம் ஐபிஎல் எடுத்து பார்த்தா வச்சுக்கேன், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேட்சஸ் வின் பண்றது ஃபைனல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன டீமா தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்துட்டு ஒரு என்னதான் நீங்க மும்பை இந்தியன்ஸ், மும்பை சிஎஸ்கே ஃபைனல்ஸே ஒரு 4 வாட்டி நடந்திருக்குமா, அந்த 4 வாட்டிலும் மும்பை வந்துட்டு அலேக்கா வந்துட்டு 140, 150, 160 டார்கெட் எல்லாம் வச்சு டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. கடந்த ஒரு 6 to 7 இயர்ஸ்ல 4 times பேட்டிங் செகண்ட் ஆயிடுச்சுங்களே. 2018 சிஎஸ்கே சேஸ்டு, 2020 எம்ஐ சேஸ்டு, 2021 இவங்க அது 2-2 மாறிச்சு. 2019ல மும்பை பேட்டிங் ஃபர்ஸ்ட், சிஎஸ்கே பேட்டிங் ஃபர்ஸ்ட், 2-2. 2022 ஐ திங்க் ஜிடி சேஸ்டு நினைக்கிறேன் அந்த டார்கெட்டை. ஜிடி 2022 பாஸ் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. 2023 வந்து 2022 ஜிடி சேஸ் பண்ணி தான் ஜெயிச்சாங்க. 23 சிஎஸ்கே சேஸ்டு 4-2 இருக்கு. இப்ப 2024லயும் கேகேஆர் சேஸ் பண்ணி தான் ஜெயிச்சாங்க. ஆமா, எஸ்ஆர்எச் 105 நம்ம ஆல் அவுட் பண்ணி, அதாவது கடந்த 7 சீசன்ஸ்ல 5 times சேசிங் டீம் வான். இது ஒரு ஃபேக்டா இருக்கும். அதுதான் நான் சொல்றேன். என்னன்னா இந்த 5 வாட்டி சேஸ் பண்ணி ஜெயிச்ச மேட்சஸ் எல்லாம் வந்துட்டு பாத்துன்னு வச்சுக்கேன், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்ச ஸ்கோர் எல்லாமே ஒரு மீடியோக்கோர் ஸ்கோர் தான். 2018ல நம்ம சேஸ் பண்ணது அரௌண்ட் 180. அதுக்கப்புறம் வேற யாரு 2019ல எம்ஐ சேஸ் பண்ணது ஒரு மீடியோக்கோர் 140 தான். சோ அது எம்ஐ சேஸ் பண்ணல, எம்ஐ டிஃபெண்ட் பண்ணாங்க. 2019 150 அடிச்சு டிஃபெண்ட் பண்ணா. 2020ல யார் வின் பண்ணா? 2020ல எம்ஐ வின் பண்ணா, சேஸ் பண்ணி குருணால் பாண்டியா அடிச்சு கொடுத்தான். அது 160 170 என்னமோ தான் டார்கெட், அதுவும் மீடியோக்கோர் டார்கெட் தான். 2021 நம்ம 190 என்னமோ டார்கெட் வச்சோம். 21 நம்ம 190 வச்சோம், அதை வந்து கேகேஆர் வந்து சேஸ் பண்ண முடியல. 2022ல ஜிடி vs ஆர்ஆர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா 130 தான் டார்கெட். அடுத்து 2023ல நம்ம வந்து 250 சேஸ் பண்ற இடத்துல
ஆமா அந்த 15 ஒரு ஓவர்ஸ் சேஸ் பண்ணோம். 15 ஓவர்ஸ்க்கு 170 சேஸ் பண்ணோம். தட் இஸ் வந்து ஒரு எப்படி சொல்ற 2023 அது ஒரு தனி சார், அது ஓரமா வச்சிருங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் அவனை இயர் வந்து தூக்கிட்டு போங்க சார். சேஸ் பண்ணது வந்து ஒரு 100 சம்திங் 120 சம்திங் தான். சோ மோஸ்ட்லி வந்து 105 பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டானுங்க. 50-50 105 110 சுருட்டானுங்க. சோ அது ஒரு 50-50 கால் தான். சோ ஐ பிரிஃபர் டு பேட் ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஐ ஸ்கோர் ஜம்முன்னு வந்து போய் பவுலிங் போடு, அவ்வளவுதான் நான் சொல்ல. சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஃபார் மீ டு சேஸ் 150 160 பேட்டிங் யூனிட் சுருட்டிட்டு நான் வந்து பொறுமையா சேஸ் பண்ணி மேட்சை முடிக்க பார்ப்பேன். ஓகே லெட்ஸ் வெயிட் அண்ட் see. நாளைக்கு நைட் 12 மணிக்கு தெரிஞ்சிடும் யாரு கப்ப வின் பண்ண போறாங்க. சோ ஹோப்ஃபுல்லி நீங்க வந்து இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த ரெண்டு பேரோட காம்போ எப்படி இருந்துச்சு மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ இதே மாதிரி இன்னொரு ஆசம் வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye bye. See you from CDD and Tarun. Bye bye. Bye.